அமுத சுரபி பாத்திரத்தை எடுத்து தீவத்திலகை மணிமேகலை கையில கொடுத்து, மணிமேகலை, இந்த உலகத்துல பசியால நிறைய பேர் வாடுறாங்க, அதனாலதான் சமுதாயத்துல பல தவறுகள் நடக்குது. அதனால இந்த பாத்திரத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்து அடுத்தவங்க பசிய போக்கி தப்பு நடக்காத சமுதாயத்தை உருவாக்கு மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகை அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. தீவத்திலகை அங்கிருந்து போனதும் மணிமேகலை மணிப்பல்லவ தீவுல இருந்து புகார் நகரை நோக்கி வானத்துல பறக்க தொடங்கிட்டா. மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய மணிப்பல்லவ தீவுல கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறமா மாதவி கிட்டையும் சுதர்மதி கிட்டையும் மணிமேகலை இன்னும் 7 நாள்ல திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த 7வது நாளும் வந்தது. அதுக்கப்புறம் மாதவியும் சுதர்மதியும் மணிமேகலைய காணாததால மணிமேகலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தவசாலையில உட்கார்ந்திருந்தாங்க. அந்த நேரத்துல மணிமேகலை வானத்துல இருந்து அவங்க முன்னாடி வந்து நின்னா. மணிமேகலைய பார்த்ததும் சுதர்மதியும் மாதவியும் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க. அவ கையில ஒரு பாத்திரம் இருக்கிறத பார்த்து சுதர்மதி கேக்குறா. அதுக்கப்புறம் சுதர்மதிய பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கறத மணிமேகலை எல்லாத்தையுமே சொல்றா. அதோட சேர்த்து மாதவி சுதர்மதி இவங்க 2 பேருடைய முந்தைய பிறவி கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.